இன்னைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவங்க பையன் வீட்டில் நடந்த அந்த வேலைக்கார பொண்ணுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச போகிறது. நேராக விஷயத்துக்கு போயிடலாம். ஹாய் ஹலோ, யூ வாட்சிங் லைவ் லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி இங்கே நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை, பேர் சொல்ல வேண்டாம், அந்த பொண்ணு பேரையும் சொல்ல வேணாம், சம்மந்தப்பட்ட இவங்களோட பேரையும் சொல்ல வேணாம். பட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாருன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, இவங்கள சொல்ல வேண்டியதாக இருக்குது. எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை, அது ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏ, பல்லாவரம் எம்எல்ஏ, அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அவங்க வீட்டில் இல்லை, அவங்க பையன் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு. அவங்க வந்து இப்போது மீடியா முன்னாடி வந்து நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக அவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஜாதி பேரை சொல்லி திட்டியிருக்காங்க. என்ன உன்னால் என்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. முக்கியமாக அவங்க யார் அதிகமாக ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, அவங்க மருமகளை தான். எம்எல்ஏ கருணாநிதி இருக்கிறாரு இல்லையா, அவங்களோட மருமகளை தான் வந்து முக்கியமாக ப்ளேம் பண்ணுறாங்க. இவர் பேரை கூட நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், எம்எல்ஏன்னு மட்டும் சொல்கிறேன். ரீசன் என்ன, இப்போ ஒரு அட்ரஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை, அதனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் பேர் இப்போ சொல்ல வேண்டியதாக இருந்தது. இதுக்கு மேலே நான் அவர் பேரை கூட சொல்ல விரும்பல. பிகாஸ் இது இன்னும் வந்து ஒரு முடிவுக்கே வராத விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்க சைடில் அவங்க சைடில் இருக்க நியாயத்தை சொல்கிறாங்க, இவங்க சைடில் இருக்க நியாயத்தை சொல்கிறாங்க. ஸோ இது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நம்ம யாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் அப்போ என்னடா அவசரம், இவ்வளோ சீக்கிரம் இதை எடுத்துகிட்டு வந்து பேசுகிற அப்படின்னு நினைக்கலாம். என்னென்ன நடக்குதோ அன்னன்னைக்கான அப்டேட்ஸை உங்ககிட்ட கொடுத்துடணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்னால் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அப்பப்போ கொடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதில் இதுவும் ஒன்று. சரி, நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த எம்எல்ஏ அவங்க வீட்டில் வேலை செய்கிற இந்த பொண்ணு, அவங்க வீட்டில் இல்லை, அவங்க பையனோட வீட்டில் வேலை செய்கிற இந்த பொண்ணு, இவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போன ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லாவே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட திட்டுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரொம்ப ஏதாவது கோபமாக பேசுறது, இப்படி பொறுமையாக ஆரம்பிச்சிருக்கு. அது கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கு சூடு வைக்கிறது, மிளகாத்தூளை தண்ணியில் கரைச்சி குடிக்க சொல்கிறது, அது குடிக்கலன்னா அடிக்கிறது. இந்த குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா, இந்த குழம்பு கரண்டி சூடாக இருக்கும், அந்த குழம்பு கரண்டி எடுத்து அவங்க மேலே அடிக்கிறது, அதிகமாக ரத்தம் அவங்கள கீழே படுக்க போட்டு காலாலே வாயில் எட்டி மிதிச்சிருக்காங்க, பிளட் அதிகமாக போயிருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைக்கு வீட்டோட தங்கி வேலை செய்கிற மாதிரியான பிளானில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நானே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த +2ல் வந்து இவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண ஒரு பொண்ணு. ஸோ நானே படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க சொன்னதாக இந்த பொண்ணு சைடில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போன பிறகு அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கே எடுக்கலை, என்னை வந்து சேர்த்தும் விடல. எங்கள் அம்மா கேட்கும்போது ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நடக்கிற கொடுமைகளை எங்கள் அம்மாகிட்ட சொன்னால், நீ உங்கள் அம்மாகிட்ட சொன்னேன்னா உங்கள் தம்பியவும் உங்கள் அம்மாவையும் நாங்கள் வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவோம், அவங்க லைஃபே வேஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி எங்களால் பண்ண முடியும், உனக்கு என்ன இருக்குது, நீ ஜாதி பேரை சொல்லி திட்டியிருக்காங்க, இந்த மாதிரி ஜாதியில் இருக்கிறவ தானே நீ, உன்னை யார் கேட்பா, உன்னை என்ன பண்ணாலும் இங்கே எங்களை யாரும் கேட்க முடியாது அப்படின்லாம் அதிகமாக சொல்லி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக ரொம்ப அதிகமாக பிளாக்மெயில் பண்ணதான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சோன்னா உங்கள் அம்மாவையும் உன்னையும் உன் தம்பியும் வந்து ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளி உன்னை வந்து லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவோம், நாங்கள் சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க, போலீஸ்காரங்க கூட நாங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறது என்ன கேட்க முடியும், கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ணை பயப்படுத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக இந்த கொடுமை நடந்துகிட்டே வந்திருக்கு. நைட்டு 2 மணிக்கு தூங்க வைக்கிறது, 2 மணி வரைக்கும் வேலை கொடுத்துட்டே இருக்கிறது, அதுக்கப்புறமா விடிய காலையில் மறுபடியும் 5 மணி 6 மணிக்கெலாம் எழுப்பி வேலை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி அதிகமான கொடுமை பண்ணுறதா இந்த பொண்ணு சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கள தவிர இன்னொரு வேலை செய்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு போவாங்களாம். அவங்கக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அவங்கள நிற்க வச்சுட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையும் இந்த பொண்ணுக்கிட்டே சொல்லி செய்ய வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துந்தா இந்த பொண்ணு சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கிட்ட இந்த டெய்லி போயிட்டு வராங்க இல்லையா, அந்த லேடிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணை அடிக்கிற உரிமை நான் தரேன், இந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ என்ன வேணாலும் செய்ய, அதை பற்றி பிரச்சனைலாம் வருது நான் பார்த்துக்கிறேன். ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சே இந்த பொண்ணை அடிக்க வச்சுருக்காங்க நிறைய தடவை. இதெல்லாம் வந்து இந்த பொண்ணு சைட்லேருந்து இந்த பொண்ணு வைக்கிற அலிகேஷன்ஸ். முக்கியமாக அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறதே வந்து இந்த எம்எல்ஏவோட மருமக மேலே தான், பையன் மேலே கூட அவ்வளோ இல்லை, அவங்க மருமக மேலே தான் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த பொண்ணு நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அந்த பொண்ணு பர்த்டேக்கு நாங்கள்
கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த வீடியோஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் வேணால் காமிக்கிறோம். அப்படி கொடுமைப்படுத்துகிறவங்க நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூட நாங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருக்கோம், அங்கெல்லாம் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அதெல்லாம் கூட நான் வேணால் காமிக்கிறேன் அப்படின்னு இவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் வந்து இந்த எம்எல்ஏவோட மருமக மேலேயும் அவங்க பையன் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் இதில் என்ன யார் சொல்கிறது உண்மை, என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும். அது ஜட்ஜு தான் முடிவு பண்ணணும். பட் இது என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு உடம்புல இருக்க காயங்கள் வந்து உண்மை. அதிகமாக நான் கூட சம் வீடியோஸில் பார்த்தேன், அதிகமாக காயம் இருக்குது கையில், இங்கே இந்த மாதிரி நிறைய இடத்துல விசிபிளாகவே நிறைய காயங்கள் இருக்குது. இது இல்லாமல் நிறைய உள்ளெல்லாம் வேறு அடிபட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்திருக்கும், இதெல்லாம் வரதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசணும், நம்ம வீடியோவில் கூட பேசணும், பெற்றவங்களே வந்து ஜாதி வெறியில் தன்னோட பொண்ணையை எரிச்சு கொண்டுட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பழப்பன இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்றது உண்மையிலே தெரியல. அது பண்ணியிருந்தால் உண்மையிலேயே அது அவங்க செய்திருந்தாங்கன்னா அது மன்னிக்க முடியாத தப்பு. பட் செய்தாங்களா இல்லையான்றது இன்னும் நம்ம டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணது அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். பட் என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, சப்போஸ் இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும். இந்த பொண்ணோட உடம்புல இருக்க காயங்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அங்கே என்ன நடந்திருக்குன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. பட் இவங்க சைட்லேருந்தும் ஒரு ரீசன் சொல்கிறதால நம்ம எதுவுமே அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு பர்சனலாக என்னோட ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடும்ப பிரச்சனைக்காக, குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரவங்கள நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு சரிசமமாக நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அந்த அளவுக்கு நடத்த மனசு வரலைன்னா கூட ஓரளவுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணுற மாதிரியாவது ட்ரீட் பண்ணுறதுல தப்பு இல்லையே. இங்கே எங்கேருந்து ஜாதி வருது? நீங்களும் ஒரு மனுஷி, உங்களுக்கு வேலை செய்ய வரவங்களும் ஒரு மனுஷி. ஸோ இங்கே ஜாதி நடுவில் எங்கே வருது எனக்கு புரியல. பல லட்சம் பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்குற நாயை கூட நம்ம அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும் போது சராசரி மனுஷனை அதுக்கு ஈக்குவலாக கூட பார்த்துக்கலன்னா அப்புறமா என்ன நம்மளாம் மனுஷங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் மீன் பண்ணி சொல்லவே இல்லை இங்கே எதையுமே. பிகாஸ் இன்னும் தீர்ப்பு வராத வரைக்கும் நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஸோ அதனால் இவங்கள மீன் பண்ணி நான் சொல்லலை. பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கிறது நம்மளும் கேள்விப்படுறோம், பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுக்காக என்னோட ஆதங்கத்தை சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதை யாரையும் பர்சனலாக மீன் பண்ணி சொல்கிற வீடியோ இல்லை இது. ஸோ ஒரு மனுஷனாக நடத்துறதுல என்ன பிரச்சனை நம்மளுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சாப்பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி சமைச்சு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான அளவுக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தான் அதை எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்க பட்சத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது இல்லையா? உண்மையாக இல்லையான்னு தெரியல. நான் மறுபடியும் அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன்னா நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துடக்கூடாதுன்றதால. ஆனால் அப்படி இது நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க, ஒரு சக மனுஷனுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அரக்கத்தனமான ஒரு இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துலலாம் கூட இப்படி ஒரு கொடுமை நடக்குதுன்னும் போது அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நம்ம காட்டிலையா வாழ்கிறோம்? நாட்டில் தானே வாழ்கிறோம். நம்மளை சுற்றி மனுஷங்க தானே இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் காட்டு மிராண்டியாக வாழணும்? அவங்கள ஓஹோன்னு வச்சுக்கலனாலும் அவங்கள சாதாரணமாக ஒரு சராசரி மனுஷனாக நடத்துறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. இனிமேவாவது இந்த ஜாதியை தூக்கி குப்பையில் போட்டு சராசரி மனுஷனாக நடந்துக்க நம்மலாம் முயற்சி பண்ணுவோம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள, நம்மளை நம்பி வரவங்கள முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் அன்பையாவது காட்டுவோம். அட்லீஸ்ட் நீங்கள் அன்பை காட்டலைனாலும் பரவாயில்ல, அவங்க மேலே வெறுப்பை காமிக்காதீங்க, வெறுப்பை திணிக்காதீங்க. இப்போல்லாம் வந்து நம்ம செய்கிற எந்த தவறாக இருந்தாலும் அதுக்கு உடனுக்குடனே ரிசல்ட் கிடைச்சிடுது, அதுக்கு உடனுக்குடனே தண்டனை கிடைச்சிடுது. ஸோ அதனால் கொஞ்சமாவது நம்ம மனசாட்சியோடும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கும் எத்தனையோ நல்ல நல்ல முதலாளிங்க இருக்காங்க. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த ஜாதி பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக அடிக்கடிக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்றது நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. நம்ம நாட்டை விட்டு எதையோ ஒழிச்சிட்டோம், ஆனால் இந்த ஜாதியை ஒழிக்க முடியலன்னு நம்ம நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதுவும் கூடி சீக்கிரம் அதுக்கும் ஒரு முடிவு வரும். ஏன்னா 2000 அப்புறமா பிறந்தவங்க யாரும் பெருசாக ஜாதி பார்க்குற மாதிரி தெரியல. அதுக்காக 2000 முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே ஜாதி பார்க்குறாங்களான்னு பஞ்சாயத்து இழுத்துறாதீங்க, அப்படிலாம் நான் சொல்லலை. பட் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்கல்ல. என்னோட ஒரே எதிர்பார்ப்பு, இந்த ஜாதி பிரச்சனையும் இந்த ஜாதி கொடுமையும் என்னைக்கிடா தீரும், எப்படா முடியும், இதுக்கு ஒரு எண்டு கார்டு எப்போ வரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது. நம்ம வீடியோவில் இதுக்கு மேலேயாவது ஜாதியால் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருக்கணும். அப்படி ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா
ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எங்கேயாவது எப்போவாது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இந்த ஜாதியால். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாதியை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமே. நான் இதுக்கு முன்னாடி கூட பேசின ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதே ஜாதியை பற்றி பேசும்போது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு யார் விதைச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம போடுற சட்டை யார் தைச்சாங்க, யார் ரெடி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எந்த ஜாதிக்காரங்க ரெடி பண்ணாங்கன்னு தெரியாது. நம்ம குடிக்கிற தண்ணி, இன்றைக்கி கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம், இதை யார் பிடிக்கிறா, யார் சுத்தம் பண்ணுறா, யார் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா, நம்ம தினம் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருளை ஏதோ ஒரு ஜாதிக்காரங்க தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு. பென்னிலேருந்து ஆரம்பித்து இதோ இந்த கூலிங் கிளாஸ்லேருந்து நம்ம போடுற இந்த வாட்ச்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இதெல்லாம் எந்த ஜாதிக்காரன் தயாரிச்சா நம்மளுக்கு தெரியுமா? இந்த கூலர்ஸ் யார் எந்த ஜாதிக்காரன் தயாரிச்சான்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை ஒதிக்கிற சூரியன் ஜாதியை பார்த்தா ஒதிக்குது? இல்லை பெய்கிற மழை ஜாதியை பார்த்து பெய்யுதா? இல்லை நம்மளை தாங்குற இந்த பூமி ஜாதியை பார்த்தா தாங்குது? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ சக்தி வாய்ந்த இது எல்லாமே ஜாதி பார்க்கறது இல்லையே. அப்போ இந்த சராசரி சாதாரண ஒரு மனுஷன் நம்ம ஏங்க ஜாதி பார்க்கணும்? முடிஞ்ச வரைக்கும் ஜாதியை தவிர்ப்போம், அன்பை வளர்ப்போம், எல்லாரையும் நேசிப்போம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இந்த மாதிரி உடனுக்குடனே நடக்கிற அப்டேட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.